கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரை குளத்தில் சபரிவர்மன் என்கின்ற ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரரை படுகொலை செய்திருக்கிறது இந்த விஜய் அரசு. மாற்றத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய இந்த விஜய் அரசில் பிண நாற்றங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரணமாக 200 கிராம் குட்கா வைத்திருந்ததாக சொல்லி பெட்டிக்கடை வைத்திருக்கின்ற திரு சபரிவர்மன் என்பவரை விசாரணைக்காக அழைத்து சென்ற காவல்துறை கடந்த 9ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு விசாரணைக்கு அழைத்து சென்று விசாரித்துவிட்டு வீட்டிற்கு அனுப்பியது. 10ஆம் தேதி அன்று அந்த சபரிவர்மனுடைய அலைபேசியை வாங்கிட்டு போக சொன்ன காவல்துறை அதை பெறுவதற்காக காவல் நிலையத்திற்கு சென்ற சபரிவர்மனை கைது செய்வதாக சொல்லி பிறகு சபரிவர்மன் வீட்டுக்கு அவருக்கு உண்டான உடைகளை எடுத்து செல்லுகிற போது குடும்பத்தாரிடம் என்னை காவல்துறை கைது செய்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு சென்றார். கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு முன்பு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்படுகிற குற்றவாளிகளை மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கின பிறகு தான் கொண்டு போய் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டிட்ட கொடுத்து மெடிக்கலி இஸ் ஃபிட் டு ரிமாண்ட் அப்படின்னு வாங்கின பிறகு தான் சிறைச்சாலைக்கு அனுப்ப முடியும். அப்படி மெடிக்கலி ஃபிட் என்கின்ற சர்டிஃபிகேட்டை வாங்கிய பிறகு 9ஆம் தேதி அன்னைக்கு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட சபரிவர்மனை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த குடும்பத்தினர் சிறைச்சாலையில் சென்று சந்திக்கிறார்கள். அவர் நலமுடன் இருக்கிறார், நன்றாக பேசுகிறார், எந்த விதமான காயமோ அல்லது போலீஸ் சிறைச்சாலையில் தாக்கியதற்காக எந்த புகாரும் அவர் தெரிவிக்கவில்லை. ஆனால் 13ஆம் தேதி அன்று ஜெயிலிருந்து போலீஸ் மூலமாக இவங்க வீட்டுக்கு அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சபரிவர்மன் உடல்நிலை குறைவாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி தகவல் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு மருத்துவமனைக்கு போன இந்த குடும்பத்தார் அவரை பார்க்குறதுக்கு அனுமதி கேட்டால் கொடுக்கல. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிறகு மார்ச்சில் இருக்கிறதா சொன்னபோது அந்த குடும்பம் அதிர்ச்சிக்குள்ளாகிறது. அதன் பிறகு இவர் இறந்து விட்டார் என்ற செய்தியே அதன் பிறகு தான் இவர்களுக்கு தெரிகிறது. 10ஆம் தேதி நல்லா இருந்த அந்த சபரிவர்மன் 13ஆம் தேதி மரணம் அடைந்ததாக காவல்துறை தெரிவித்த பிறகு நேற்றைக்கும் இன்றைக்கும் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த குடும்பத்தால் நடத்தப்பட்டு வருகிறது. அது ஊடகங்களில் சில தொலைக்காட்சிகள் வந்தது, பல தொலைக்காட்சிகள் வந்ததா என்றால் எங்களுக்கு தெரியவில்லை, நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் போது தான் சினிமா ஷூட்டிங்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். பெரம்பூரிலே வீதியில் வலம் வருவது போன்றும் அரிசியை ரேஷன் பொருட்களிலே கொடுப்பது போன்றும் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பது மாண்புமிகு முதலமைச்சருக்கு உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவத்தை திசை திருப்புவதற்காக எல்லா கேமராக்களும் தன் முகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய பெரம்பூருக்கு செல்லுகிற அந்த விஜயத்தை திரு விஜய் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆரம்பத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவதெல்லாம் டைவர்டிக் பாலிடிக்ஸை மட்டும்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. 200 கிராம் குட்கா வைத்திருந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளை அடித்து கொலை செய்திருக்கிறது இந்த காவல்துறை. ஆனால் 40 கோடி ரூபாய் லஞ்சம் குட்கா விற்பனை செய்தவர் முதலாளியிடமிருந்து லஞ்சம் பெற்ற குட்கா விஜயபாஸ்கரை தன் பக்கத்திலே வைத்து சிவப்பு கம்பளம் விரித்திருக்கிறது. இதுதான் இந்த விஜய் அரசினுடைய மாற்றம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற போது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடப்புரம் கோவில் காவலாளி திரு அஜித்குமார் தாக்கப்பட்டு மரணமடைந்தார் என்ற ஒரு செய்தி வந்தபோது அன்னைக்கு இந்த திரு விஜய் என்ன செஞ்சார்? மேடை போட்டு பேசினார், அந்த குடும்பத்தாரை மேடையில் ஏற்றினார். எங்களுடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நடந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அந்த குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டார். அப்போ என்ன பேசினார் இந்த விஜய்? சாரி வேண்டாம் சார், எங்களுக்கு நீதி வேண்டும் தான் என்று சொன்ன விஜய் இன்றைக்கு ரீல்ஸ் வேண்டாம், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் எஸ்ஐடி வைத்து அந்த அஜித்குமார் வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் திரு விஜய். இன்றைக்கி இந்த சம்பவத்திற்கு என்ன பொறுப்பேற்க போகிறார் முதலமைச்சர்? ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இது காவல்துறையின் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. எனவே காவல்துறையை இது விசாரித்தால்
மக்கள் மத்தியிலே சந்தேகம் ஏற்படும். அவற்றை பொதுவான ஒரு அமைப்பான சிபிஐக்கு தானாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட முதலமைச்சர் அவர் எங்கே? இன்றைக்கு கண்டும் காணாமல் இவற்றை பற்றி வாய் திறக்காமல் ஓடு 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 என்று ஓடுகிற முதலமைச்சர் எங்கே? கரூரிலே எங்களை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஓடுகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பிரச்சனையை கண்டு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த விஜய் அரசாங்கம் ஓடுகிற மாடல் அரசா இல்லை பிரச்சனைகளை கண்டு பதுங்குகிற அரசா என்கிற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. தாவேக அரசு பொறுப்பேற்ற இந்த 60 நாளில் மட்டும் ஏறத்தாழ 4 சம்பவங்கள் இதுபோல் நடந்திருக்கு. மது போதையில் தகராறு செஞ்ச வெங்கடேஷ் என்கிற சென்னை எம்ஜிஆர் நகரில் காவலாளி பிடிச்சி கைது செய்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அடுத்த நாள் அவர் உயிரிழக்கிறார். அதே போல் திருச்சியில் ஒரு சம்பவத்தில் ஸ்ரீராம் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்ரீராம் என்பற போலீஸார் விசாரணைக்கு கூட்டிகிட்டு போய் விசாரித்த பிறகு அடுத்த நாள் அவர் வீட்டில் தூக்கு போட்டுக்கிறார். கிருஷ்ணகிரியில் ஒரு 17 வயசு சிறுவன்கிட்ட ஒரு காவலாளி தகராறு பண்ணு செல்ஃபோனை பறிமுதல் செய்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த சிறுவன் போய் தற்கொலை செய்துக்கிறாங்க. தென்காசி அருகே சிவகிரியில் காவல் நிலையத்தினுடைய எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் அந்தோணிராஜ் என்கின்ற ஒரு முதியவரை விசாரணைக்கு அழைத்து டார்ச்சர் செஞ்ச காரணத்தினால அவர் தற்கொலை செய்துகிறார். இப்படி 60 நாட்களில் 4 தற்கொலைகள், 4 போலீஸ் டார்ச்சர்களால் மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. என்ன ஆளுக்கு ஒரு சட்டம், ஆளுக்கு ஒரு நீதி, ஆளுக்கு ஒரு நியாயமா? சட்டம்னா எல்லாருக்கும் சமமானது தான். ஆனால் தாவேகா காரங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டம். ஈரோடு பவானி பகுதியை சேர்ந்த திரு அருண் என்பவர் ஒரு குட்காவை 140 கிலோ குட்காவை கடத்துகிறாரு. அந்த கடத்தப்பட்ட அந்த அருண் என்பவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே குட்காவை கடத்திய காரணத்துக்காக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர். மீண்டும் 4 வருஷம் கழித்து இன்றைக்கு இந்த ஆட்சியில் இதே போன்ற குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அவரை ஸ்டேஷன் பெயிலில் விடுறாங்க. காரணம் தாவேகாவுடைய நிர்வாகி. இதே போல் இன்றைக்கி குளித்தலையில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, மாற்றுத்திறனாளி சகோதரர் ஒருத்தவர் ஒரு தவறான பதிவை போட்டுட்டார். அந்த பதிவுக்கு மன்னிப்பு கேட்குறார். மன்னிப்பு கேட்ட பிறகு கூட மாற்றுத்திறனாளி என்றும் பார்க்காம அவரை கைது செய்கிறாங்க. ஆனால் நீதிமன்றம் ரிமாண்ட் பண்ணாமல் அவங்க அனுப்புகிறாங்க, நீதிபதி அனுப்புகிறாங்க. ஆனால் அதே குளித்தலை பகுதியில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை செய்த தாவேகாவினுடைய ஒன்றிய செயலாளர் அவர் மேலே இதுவரைக்கும் வழக்கு தொடுக்கல, அவர் கைது செய்யலை. ஆனால் பொதுமக்களே போய் அவரை வீடு பூந்து அடிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் ஆளுக்கு ஒரு சட்டமும் மற்றவங்களுக்கு ஒரு நீதி, தாவேகா காரங்களுக்கு ஒரு நீதியாக இருக்குது. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் பாலியல் குற்றச்சாட்டுக்குள் ஆகியிருக்கிறார். அந்த கட்சியை சேர்ந்த அந்த அமைப்பை சேர்ந்த அந்த ரசிகை பெண்மணியே குற்றம் சுமத்தியிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவர் மேலே எந்த விதமான நடவடிக்கை இல்லை. ஆனால் வேடிக்கைன்னா 2 போலீஸ் பாதுகாப்போடு இப்போ போகிறார். ஒருவேளை பாலியல் குற்றம் இவர் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா, இல்லை ஒரு செய்யக்கூடிய எல்லா குற்ற செயலுக்கும் போலீஸ் பாதுகாப்போடு செய்யட்டுங்கிற நோக்கத்தோடு விஜய் அனுப்பியிருக்கிறாரான்றது எங்களுக்கு தெரியல. இதே மாதிரி திருப்பூரில் ஒரு 10 லட்சம் மதிப்பிலான கஞ்சாக்களை கடத்தி சென்ற தாவேகாவுடைய நிர்வாகி கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு எந்த விதமான டார்ச்சரும் நடத்தலை. ஏன்னா அவங்க தாவேகா நிர்வாகி. சாதாரண சாமானியமாக இருக்கிறவங்க தான் அவங்க போலீஸ் டார்ச்சர் பண்ணுவாங்க. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு துப்பில்ல அந்த விஜய் அரசு ஒரு சாதாரண சாமானிய ஒரு 200 கிராம் குட்கா வைத்திருக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளியை இன்றைக்கி கைது செய்து அவரை சிறைச்சாலைக்கு அனுப்பி கொலை செய்திருக்கிறது. கொலைப்படியை இன்றைக்கு இந்த விஜய் அரசு மேலே நாங்கள் குற்றம் சுமத்துகிறோம். இதை சுமத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறான்னு கேட்டால் இருக்குது. எங்களுடைய அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு நடந்தபோது இதே அஜித்குமாருடைய வழக்கில் கொலை வழக்காக முதலில் இந்தியாவில் அரசே காவல்துறையின் மீது 302 செக்ஷன் ஃபைல் பண்ண ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் இன்றைக்கு இந்த ஜெயிலர் அண்ட் வார்டன், அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஜெகன் மற்றும் சிவகுமார் 2 பேர் ஜெயிலர்ஸ் அண்ட் வார்டன்ஸ், இவங்க 2 பேரை இதுவரைக்கும் கைது செய்யலை. இன்றைக்கு அந்த சவம், அந்த பிணம் இன்றைக்கு மார்ச்சூரில் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் இந்த மார்ச்சூரில் பார்த்துருக்கிறார். காயங்கள் இருக்கிறது, கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, கைகள் தாக்கப்பட்டிருக்கிறது, ஆண் உறுப்பில் அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது, நெஞ்சிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் மேஜிஸ்ட்ரேட் இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார்
அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில். ஆக ஒரு சாதாரண ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு சென்ற பிறகு எப்படி மரணம் ஏற்படும் என்பதற்கு இதுவரை இந்த அரசு வாய் திறக்கவே இல்லை. விஜய் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், காவல்துறை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பதிலும் அவர் சொல்லவில்லை. இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா என்பது கூட அவருக்கு தெரியுமா என்பது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. குதிரை பேரத்தில் ஈடுபட்டு குதிரைகளை விலைக்கு வாங்குகிற விஜய் அரசாங்கம் விலை மதிப்பற்ற உயிரினுடைய மதிப்பு தெரியவில்லை என்றுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. குற்றவாளி தாவேக்கா என்ன ஜாமீன் கொடுக்கறது, மற்றவர்கள்னா அவங்களுக்கு சாவு கொடுக்கறது, நல்லவர்கள் பணியாற்ற வேண்டிய காவல்துறையா இல்லை பொல்லாத விலங்குகள்லாம் வாழுகிற இந்த இருள் காடான்ற ஒரு சந்தேகம் நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறது. எனவே திரு விஜய் அரசாங்கம் உடனடியாக இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் மீது கொலை வழக்கு பதியப்படவில்லை என்று சொன்னால், அவர்களை கைது செய்யவில்லை என்று சொன்னால், சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்று கேட்ட திரு விஜய் அவர்களை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், நீங்கள் ரீல்ஸ் முதலமைச்சராக இருக்காமல் நீதியை வழங்குகிற முதலமைச்சராக, ரியல் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். நீங்கள் இவ்வளவு காலம் சினிமாவில் நடித்து கொண்டவர்களாக இருக்கலாம் விஜய் ப்ரோ, நீங்கள் சினிமாவில் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இன்றைக்கி ஜீரோவாக இருக்கீங்க. நாட்டு மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு தைரியமாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பதில் சொல்லுங்கள். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உரிய நீதியை வழங்குங்க. இவையெல்லாம் உடனடியாக குற்ற வழக்காக அல்லது கொலை வழக்காக பதியப்படவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா விடாது, சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளும். தேவைப்பட்டால் நீதிமன்றத்திற்கு செல்வோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த காவல்துறை இந்த குற்றவாளிகளை ஜெயிலர்ஸை, ஜெயில் வார்டனை அக்யூஸ்டாக ஃபிக்ஸ் பண்ணி 302 செக்ஷனில் கைது பண்ணவில்லை என்று சொன்னால், எஃப்ஐஆர் போடவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலமாக சிபிஐக்கு கூட இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கூட நாங்கள் நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சாதாரணமாக ஒரு சஸ்பீஷியஸ் டெத்தாக, அனாதை பிணமாக என்றுதான் இவர்கள் கொண்டு வந்து மருத்துவமனையில் போட்டிருக்கிறார்களே தவிர சிறையிலிருந்து கொண்டு வந்தது கூட ரெக்கார்டுகள் இல்லை. எந்த அளவுக்கு குற்ற செயலை இவர்கள் மறைக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. எனவே இந்த அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. திரு விஜய் அவர்கள் மற்றவர்களை பார்த்து நக்கல் நையாண்டி செய்வதையெல்லாம் சற்று நிறுத்திவிட்டு ஆட்சி அதிகாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும். காவல்துறை அவருடைய பொறுப்பில் தான் இருக்கிறதா என்பது எல்லோருக்கும் சந்தேகம் எழக்கூடிய அளவில்தான் ஒவ்வொருத்தரும் காவல்துறையினுடைய அதிகாரத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். கரூர் சம்பவத்திலே கூட திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் காவல்துறையை குற்றம் சுமத்துகிறார் என்று சொன்னால், உங்கள் கேபினெட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மினிஸ்டரே காவல்துறையை குற்றம் சுமத்துகிற அளவுக்கு தான் உங்கள் ஆட்சி லட்சணம் இருக்கிறது. எனவே உடனடியாக இந்த ஜெயிலர்ஸை, வார்டனை, சிறைத்துறை அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும். இதற்கு சம்பந்தப்பட்ட காவலர்களை கைது செய்ய வேண்டும். இல்லையென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இவற்றை சிபிஐ விசாரிப்பதற்கு நீதிமன்றத்தை நாடுவதற்கும் தயங்காது. இல்லை, எதனா எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் அரசாங்கம் பதில் சொல்லி, அதாவது இதுக்கு இது பழனி கோயிலுக்கு, தண்டாயுதபாணி கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட நிலம். அது அந்த நிலத்தை கார் பார்க்கிங்காக நிர்வாகம் பயன்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கி இது ஒரு தனியாருக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கு வந்திருக்கிறது. இது சம்பந்தமாக அந்த துறையோட அமைச்சரோ அல்லது துறையோட செயலாளரோ அல்லது கோயிலுடைய நிர்வாகத்தை சேர்ந்தவங்களோ இதை பற்றி எதுவும் வெளிப்படையாக சொல்லலையே. கோயிலோட ப்ராப்பர்ட்டியாக சொல்லி ரைட்டை கிளைம் பண்ணி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கோயில்கிட்டேருந்து ஒரு தனியாருக்கு போகின்ற போது அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய மர்மம் என்ன என்பதெல்லாம் இந்த அரசு தான் விளக்க வேண்டும். இந்த ஆட்சியில் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஃபேக் ப்ரோபகண்டாவை தான் பண்ணுறாங்க. ஃபால்ஸான சில விஷயங்களில் தான் எல்லாரும் பரப்பிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்
அதுலேருந்து எந்த சம்மந்தமும் இல்லை. அறநிலையத்துறையில் ஒரு சென்ட் போனாலும் கூட நாங்கள் வந்து இல்லை நாங்கள் அதாவது ஃபேக் நரேட்டிவ்ங்கிறது வந்து எங்களுக்கு ஃபேக் நரேட்டிவ்ன்றது இந்த அரசுக்கு வாடிக்கையாக இருக்கலாம். ஃபேக் நரேட்டிவ்னா நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். லேண்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா இல்லையா? இப்போது பொது தளத்தில் லேண்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இல்லை லேண்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்றாங்களா? இல்லை நாளைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் வந்து இந்த லேண்டே வந்து கோயிலோட டிபார்ட்மெண்ட் கையில் தான் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். இது வந்து இந்த அரசாங்கத்தில் இது ஒரு டாக்டிக்ஸ் சார். இது என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்ரிஜிஸ்ட்ராரை நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டெண்டர் விட்ட அதிகாரிகளை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை சார். ஒரு டெண்டர் விடணும்னா இத்தனை வருஷமாக அதிகாரிகளாக இருந்தவங்களுக்கு அரை மணி நேரம்லாம் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இதில் ஒரு பெரிய இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சதி இருக்குது. இவங்க என்னன்னா ஒரு க்ளீன் கவர்மெண்ட், எங்ககிட்ட லஞ்சமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்குவதற்காக 4-5 அரசு அதிகாரிகளை காவு கொடுக்குறாங்க இவங்க. இது இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே வரும்போது அந்த யூனியன் சும்மா இருக்காது சார். ஒரு இடத்துல ஒரு தப்பு செய்யலாங்க சார். நகராட்சி நிர்வாகத்தில் இன்னைக்கு இருக்குது. 4 நாளைக்கு முன்னாடி ஊராட்சி நிர்வாகத்தில் இருக்குது. பிடிஓ ஆஃபீஸில் நீங்கள் வந்து டெண்டர் அரை மணி நேரத்தில் கொடுத்ததா சொல்லி அதை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி நகராட்சி நிர்வாகத்தில் இதே மாதிரி டெண்டரில் நீங்கள் வந்து தவறு செஞ்சுருக்கேன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இது என்னென்னா ஏன் கவர்மெண்ட் க்ளீனாக இருக்குது, நான் வந்து சரியாக இருக்கேன், கீழே இருக்கிறவங்களும் நான் நடவடிக்கைங்கிற ஒரு சினிமாட்டிக் அப்ரோச். இதை தவிர இது வந்து உண்மை இது இல்லை. தேவைப்பட்டால் கோருவோன்றது இப்போ இல்லை. நாங்கள் வந்து இப்போவும் சொல்கிறேன், நாங்கள் வந்து அவங்கள மாதிரி திரு விஜய் மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி ஒரு மேடை போட்டு வந்து நீங்கள் பேசுங்க, சாரி வேண்டாம், நீதி வேண்டாம், பூரி வேண்டாம்னு பேசுகிற மாதிரிலாம் நாங்கள் பேச மாட்டோம். ஒரு பொறுப்புள்ள திமுக, வி ஆர் கிவிங் டைம் டு த கவர்மெண்ட். இப்போ வந்து நீங்கள் வந்து ஜெயிலர்ஸை, அந்த சூப்பரண்ட்டை இவங்களை நீங்கள் கைது செய்யணும், நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், 302 செக்ஷன் அவங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும். இதையெல்லாம் பண்ணீங்கன்னா தென் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து விசாரணைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. எதுவுமே செய்யாமல் நீங்கள் காப்பாற்றுற நிலைக்கு போச்சேன்னா அப்போ நாங்கள் சிபிஐ போவோம். நல்லா புரிஞ்சுங்க, எடுத்த உடனே சிபிஐ போக மாட்டோம். எல்லா லாக்அப் மரணங்களுக்கும் நாங்கள் பொது வழியில் வந்து பதில் சொல்லியிருக்கோம். எல்லா லாக்அப் மரணங்களுக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. உச்சமாக வந்து அஜித்குமாரோடைய வழக்கில் வந்து 302 செக்ஷனே போட்டிருக்கிறோம் சார். ஒரு வழக்கில் 30 வழக்கில் சார் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குல்ல. நான் என்ன இல்லை, நீங்கள் என்னோட ஆர்கியூ பண்ணுறதை விட நான் கேட்குறேன். சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள். அந்த 30 வழக்கு ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். எதில் நாங்கள் வழக்கு போடலைன்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். 30 வழக்குக்கும் 30 சம்பவத்திற்கும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அவர்களுக்கு உண்டான டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. நான் சொல்கிறேன், 9ஆம் தேதி வந்து ஜெயிலுக்குள்ளே போகப்பட்டவர் சனி ஞாயிறில் இறந்திருக்கக்கூடிய இந்த சபரிவர்மனில் இன்றைக்கி என்ன செவ்வாய்க்கிழமை ஆகுது, இது வரைக்கும் காவல்துறை ஃபிக்ஸ் பண்ணவே இல்லையே. இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? இதே திமுக அரசாங்கத்தில் ஒரு சின்ன தவறு நடந்தால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கும்? நாடு ஃபுல்லாக அலறி இருக்கும், எல்லா ஊடகங்களும் ஓடி இருக்கும், எல்லா சேனலும் டிபேட் வச்சுருக்கோம். இன்றைக்கு ஒரு மர்மமான முறையில் ஒரு மாற்றுத்திறனாளி மரணம் அடைஞ்சிருக்கிறார், ஒரு சேனல் இன்றைக்கு டிபேட் கிடையாது. ஒரு பத்திரிகைக்காரர் யாராவது செக்ரட்டரியேட்டில் போய் இருக்கிற மந்திரி கிட்ட போய் மைக் போட முடிஞ்சது அவங்களால? 30 வழக்கு திமுக கவர்மெண்ட்டில் போடப்பட்டதுன்னு கேட்கக்கூடிய செய்தியாளர் இன்றைக்கு செக்ரட்டரியேட் போய் ஒரு மந்திரி கிட்ட உங்களால் வந்து ஒரு மைக் போட முடியுமா? முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க முடியுமா உங்களால்? 60 நாள் ஆச்சு, முதலமைச்சர் என்னைக்காவது வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? இதையெல்லாம் கேட்க செக்ரட்டரியேட்டுக்கு போக முடியல உங்களால். ரொம்ப லிஸ்ட் போடுறீங்க, திமுகவில் 30 ஆச்சு 40 ஆச்சுன்னு. திமுகவில் 30 ஆனா 40 ஆனா யாரையாவது எஸ்கேப் பண்ண விட்டுருக்குமா? ஏன் கேளுங்க. வெரி குட். நான் என்ன கேட்குறேன், யூ பாய்காட் என்ன? யூ ஆர் த 4th pillar ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். டெமோக்ரஸியில் நீங்கள் 4வது தூணு. முதலமைச்சர் எங்களுக்கு வாய் திறக்க மாட்டேன்றார். ஆளும் அரசாங்கம் 4ஆம் தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளை சந்திக்க மாட்டேங்கிறது. நாங்கள் கவர் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்களேன். டிஐபிஆரை வந்து நீங்கள் வந்து டிஐபிஆரை உங்களுடைய தாவேக்கானுடைய ஐடிவிங்காக பயன்படுத்துகிறாங்கல்ல. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற போது கதி கலங்கிய எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், விளாசிய முதலமைச்சர், இப்படிலாம் போடுறாங்களே டிஐபிஆர் டிஐபிஆரில். தாவேக்காவோட ஐடிவிங்க மாதிரி செயல்படுத. நீங்கள் பாய்காட் பண்ணுங்க சார், நாங்கள் கவர் பண்ண மாட்டோம், முதலமைச்சருடைய ப்ரோக்ராமை கவர் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லுங்க. ஏன் அங்கே கேட்க மாட்டேன்றீங்க? விஜய் வந்து ஒரு களவாணி, வந்து எம்எல்ஏக்களை மற்றவங்களாம் பண்ணுற ஒரு களவாணிங்கிற ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க அவரோட. அதுதான் சார், அது அவருடைய லாங்குவேஜ் களவாணி. சரி, செல்லூர் ராஜு சில விஷயம் இருக்காங்க. நாங்கள் ரொம்ப நாகரிகமாக சொல்கிறோம். நீங்கள் வந்து பதுங்குற கவர்மெண்ட்டு. நீங்கள்
எங்களை பார்த்து ஓடு ஓடு ஓடுன்றீங்க. ஓடும் மாடல் அரசா இல்லை பதுங்கு மாடல் அரசா? பிரச்சனையை பார்த்து பதுங்கு மாடல் அரசா? குதிரைகளை விலை பேசி வாங்க தெரிஞ்ச விஜய்க்கு மனித உயிர்களுடைய விலை தெரியலையே. விலை மதிப்பற்ற உயிரை பற்றி விஜய் கவலைப்படலையே. குதிரையை விலைக்கு வாங்குறதுல தானே அவருடைய கவனம் செலுத்துகிறாரு. சினிமாட்டிக் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறத தவிர மக்களுக்கான ரெட்ரஸல் சீஃப் மினிஸ்டராக இல்லையே. தயவுசெய்து போங்க சார். நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி பத்திரிகையாளரை பார்த்து கேட்குறேன், ஒரு டேவை ஃபிக்ஸ் பண்ணிங்க, சீஃப் மினிஸ்டர் சந்திக்க சொல்லுங்கள் சார். ஜனநாயக நாடு இது. எம்எல்ஏக்களை காசு கொடுத்து நாங்கள் வாங்கினதான் குதிரை இதை போடுங்க அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் சார். அதே போல அண்ணாரிவாளத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை இல்லை, ஆட்சி போயிடுச்சு, அவன் வந்து லெட்டர் எழுதி ஆளுநருக்கும் சிபிஐ சார். நிர்மல்குமார் மாதிரி ஒரு பைத்தியங்க பேசுறதுக்குலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது சார். சரியான சைக்கோ சார். ஒரு கட்சியிலிருந்து வந்தாங்கன்னா ஒரு கொள்கை தெரியும் சார். 10 கட்சி போய் வந்த பல பட்டறைகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது சார். ரைட்.